வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை இந்த பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் 18 ஆண்டுகளாக மக்களுக்கு ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி முகாம் நடத்தி வருகிறோம். ஆகையால் நாங்கள் தகவல் கடவுள்கிட்ட போகிறோம், இறைவா குறையற்ற செல்வம் நோயற்ற வாழ்வு அப்படின்னு சொல்கிறோம். அந்த நோயை அற்று போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். இன்று நீங்கள் பார்க்கக்கூடியது, இதுக்கு பேர் தொட்டா சினிங்கி. தொட்டா அது என்ன ஆகும் அப்படின்னா, இது சுருங்கி போயிடும். அதான் தொட்டா சினிங்கி அப்படிங்கிறாங்க. ஒரு பொண்ணை அடித்து அப்படி மூஞ்சி ஒரு மாதிரி போகுது, அதுபோல் போகும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அது உண்மைதான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வயதான காலத்தில் ஒரு 40 வயதுக்கு மேலே இல்லை, 80 வயசு தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ சைனாவிலெல்லாம் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாத்தையுமே சாப்பிடுகிறாங்க. பள்ளி பறை எல்லாம் சாப்பிட்றாங்க. நம்ம ஒரு பாச்சா விழுந்தால் கூட தூக்கி கீழே போடுறோம், அதுக்கு வறுத்து திங்கிறாங்க. அதனால் நம்ம தமிழகத்தில் நம்ம மக்கள் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுல்ல. இன்னும் வடநாட்டுக்காரங்களாம் நிறையா ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் காமிச்சு விட்டேன். அதனால் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் எல்லாருமே நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள், அதுவும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். அப்போ 100 வயசு 120 வயசு வரைக்கும் எமன் சுற்றி அலைஞ்சான், யாருடைய உயிரை எடுக்கவே முடியலை. இப்போ எமன் அவர் இடத்துல அவர் அங்கே உட்காந்துக்கிட்டாரு. இப்போ எல்லாருமே நம்ம எமனை நம்ம தான் தேடி போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் முறையான பொருள்களை சாப்பிடாதனால தான். பார்த்துக்கோங்க. காரணம், அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 70 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி கோவை இலையை கீரையாக வதக்கி சாப்பிட்டாங்க, நாயுருவி இலையை கீரையாக வதக்கி சாப்பிட்டாங்க, குப்பமணி இலையை கீரையாக வதக்கி சாப்பிட்டாங்க, தைவளை இலையை கீரையாக வதக்கி சாப்பிட்டாங்க, துத்தி இலையை கீரையாக வதக்கி சாப்பிட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. தண்டங்கீரை பருப்பு கீரை இப்படி இதுதான் வருதை தவிர, அது நல்ல அதிகமான நோய் போகிற பொருள்களை ஒதுக்கிட்டு அதை மருந்தாக நினைக்கிறாங்க. கிடையாது, அதுவும் கீரை தான். அப்போத்தான் அதனால தான் அவங்க எந்த நோயும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். ரெண்டாவது, ரசாயன பொருள்கள் கிடையாது. இப்போ எல்லாம் ரசாயன பொருள்கள். அதனால் நாங்கள் சொல்லுவதை கருத்தில் கொள்ளுங்கள். இது மிக மிக நமக்கு நல்ல ஒரு மருந்து. இது எல்லா இதுகளுக்குமே. இப்போ நம்ம விசகடிகளுக்கு நல்லா கேட்கும் இது. அதே சமயத்தில் இது பார்த்திங்கன்னா கிட்னி சுருங்குது, வீக் ஆகுது அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்தினங்கன்னா நல்லது. இலையவும் பயன்படுத்தலாம், உள்ளே இருக்க வேறையும் கொதிக்க வச்சு குடிக்கலாம், பயனாகும். இந்த மாதிரி நிறைய வெளியில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிடிங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி போகுது. அந்த காலத்தில் ஒரு கவிஞர் என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், அத்தனை வளங்களும் இந்த நாட்டில் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் உலக நாட்டில் இருக்கிற எல்லா பறவையும் இந்தியா வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தான் வருது. ஆனால் இங்கே இருக்க மக்கள் தான் வெளிநாடு போகிறாங்க. ஆனால் அங்கே உள்ள எல்லா ஜீவராசியும் இந்தியா வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக வருது. அந்த பறவைகளுக்கு கூட இந்த நாட்டுடைய அருமை பெருமை தெரியுது. ஆனால் மனிதனாகிய நமக்கு இந்த அருமை பெருமை தெரியலை. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான இந்த மூலிகையெல்லாம் கிடந்து அங்கங்கே வீணாக போகிறது. அதனால் மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, நீங்கள் நல்ல இடத்துகளில் இந்த மாதிரி மீட்டிங் போட கூப்பிடுங்க. பொது இடத்துல ஃப்ரீயாக பேசுகிறோம். பாருங்கள், இது பேர் தொட்டா சினிங்கி. தொட்டால் அப்படியே சுருங்கிடும். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பின்னாடி வர சங்கதிகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஆகையால் இது மிகவும் அனைத்து விதமான வியாதியும் கேட்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.